சொல்லுங்க சூர்யா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மேம். இந்த பிரச்சனை இவ்ளோ சீக்கிரமா முடியும்னு. இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா முடியுதுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல ஏதாச்சும் இதை தாண்டி பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல. மீரா, சொல்லுங்க சிவா. மீரா ஃபியூச்சர்ல வரப்போற பிரச்சனைக்கு இப்பயே ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு புரியல. இப்போ நம்ம எல்லாத்தையும் சரியா பண்ணா ஃபியூச்சர்ல எப்படி பிரச்சனை வரும்? நம்ம எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். தைரியமா இருங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. ஆமா மேம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்க்க ஆரம்பிங்க. இதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ம் ஓகே சூர்யா. அப்புறம் நான் இனிமே ஒரு 2 மந்த்துக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன். வைஷுவும் சரி வரமாட்டா. ஏன், என்னாச்சு? ஏன் வர மாட்டீங்க? எல்லாமே நல்ல விஷயம்தான். என்ன மேம், என்ன விஷயம்? நம்ம மதுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? எப்போ பாத்தீங்க? மாப்பிள்ளை யாரு? எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? நல்ல பையனா? நீங்க கவலைப்படணும்னு தேவையில்ல. சிவாவோட தம்பி சஞ்சய் தான் மாப்பிள்ளை. என்ன சொல்றீங்க? ஆமா. அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப விரும்புறாங்க. எனக்கும் ரீசெண்டாக தான் அது தெரிய வந்துச்சு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை முடிஞ்ச கையோட எனக்கு ஞாபகம் வந்தது அவங்க 2 பேரும் தான். இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்து ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு. சரி இது மது மூலியமா ஆரம்பிக்கிட்டோன்ட்டு தான். அதுக்காக நாங்கள் சிவாவோட ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம் சூர்யா. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். கண்டிப்பா நான் வரேன். நீங்க எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே சூர்யா. வைஷு வரதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அது அது வந்து வைஷு இருந்தாதான் நமக்கு எல்லாமே கரெக்டா நடக்கிற மாதிரி இருக்கும். வைஷுவை இவங்க கூட்டிட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. இத நான் இவங்க கிட்ட எப்படி நான் சொல்றது? என்ன சூர்யா சொல்லுங்க. அது வந்து மேம், இது நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னை விட அஹ், நான் சப்மிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வைஷுக்கு தான் தெரியும். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா வைஷுக்கு தான் தெரியும். அடுத்து என்ன மீட்டிங் வரப்போகுது, எல்லா ஸ்கெடியூல்ஸும் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓ அப்படியா சிவா? ஆமா மேம், வைஷுக்கு தான் எல்லாமே தெரியும். எனக்கு வைஷு அங்க விட்டுட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ இவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்க மாட்டா. அவளுடைய ரூம்ல கூட அவ தனியா இருக்க மாட்டா. ரொம்ப பயப்படுவா. இவ்வளவு பெரிய வீட்ல அவளை தனியா விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு அவ நினைப்பாவே இருக்கும். நான் நிலா கிட்ட பேசுறேன். நிலா எங்க கூட வந்தானா என்ன பண்றது? அவ கண்டிப்பா மது விஷயங்கிறதுனால வரதான் செய்வா. சரி நான் என்ன ஏதுன்னா உங்களுக்கு நைட்டு கால் பண்றேன். ஓகே மேம். சரி சூர்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாரா இருக்கா, நான் தாராவை வந்து வைஷு கூட விட்டுட்டு போறேன். ஓகேங்களா? அப்படி வந்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஏதாச்சும் நாங்க வந்து முடிவு பண்றோம்னா நான் அப்போ வந்து கூட்டிக்கிறேன். ஓகேவா? ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே சூர்யா. நீங்க கிளம்புங்க. எங்களுக்காக நீங்களும் கொஞ்ச நாளா ரொம்ப அலைஞ்சிட்டீங்க. நைட் கூட ரெஸ்ட் எடுக்காம. நீங்க போய் நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்க மார்னிங் கால் பண்றோம் உங்களுக்கு. ஓகே மேம். சிவா, சொல்லுங்க மீரா. நீங்க போய் சஞ்சய் கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க. நாளைக்கு ரெடியா கிளம்ப சொல்லுங்க. 10 o'clock கிளம்பிடுவோம். ஓகே மீரா. ஓகே. அக்கா, ஏன் எல்லாரையும் இங்க வர சொன்னீங்க? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம். என்ன அக்கா ஒரு மாதிரி கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்க்கா, என்ன ஆச்சு? இந்த வீட்ல எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது போல. ஐயோ, அக்காவுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சா என்ன? ஏன்க்கா, என்ன ஆச்சு? சொல்லு மது. எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது போல. ஏன்க்கா இவ்வளவு கோவமா இருக்கீங்க? எல்லாரும் பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்க போலயே. அக்கா, யார் என்ன பண்ணனா? ஆமாக்கா, என்ன நடந்துச்சு? மீரா மேம் ஏன் இப்ப இவ்வளவு கோவமா இருக்காங்க அக்கா? நீ நானும் உன் கூட தானடி இருக்கேன். மேம் என்ன ஆச்சு? வைஷு, ஜாரா, தாரா, கனி, நிலா, அப்புறம் பாரு, எல்லாரும் கேட்டுக்கோங்க. நம்ம மது இருக்கால, அவளை எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னசென்ட் 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 நினைச்சிட்டு இருக்கீங்களா? அக்கா, என்னக்கா ஆச்சு? அக்கா, ஏன்க்கா இப்படி பேசுறீங்க? நீ சும்மா இரு நிலா. எல்லாம் தெரிஞ்சும் நீயும் தானே ஆடுன. அக்கா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நான் எதையும் பத்தி பேசல.
சொல்லு மது, என்கிட்ட என்னத்த மறைச்சிட்டு இருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்க அக்கா. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எந்த தப்பு பண்ணனாலும் எனக்கு தெரியும். என்கிட்டயே மறைக்கிறீங்க? மதுவா? மது என்ன பண்ணனா? அவ என்ன பண்ணா? நம்ம தான் கார்த்திக் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயந்துட்டோம். ஆனா மது என்ன பண்ணனான்னு தெரியலையே. அக்கா ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? நம்ம மேல கூட அக்கா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆனா மது மேல அக்கா இது வரைக்கும் கோவமே பட்டதில்லையே. ஏன் இப்படி பண்றாங்க? அக்கா ஏன் மது மேல இவ்வளவு கோவப்படுறாங்க? என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே. இது அக்கா அது நிறுத்து மது. எனக்கு எந்த ரீசனும் தேவையில்ல. நீ என்னத்த மறைக்கிறியோ அதை முழுசா என்கிட்ட சொல்லு ஒழுங்கா. அது அது வந்து நானும் நானும் நீனா சொல்லு என்ன? அக்கா பொறுமையா தான் கேளுங்க, நாங்க சொல்லுவா. நிலா கொஞ்சம் அமைதியா இரு. சொல்லு மது. அது அக்கா நானும் நானும் சஞ்சயும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அருள் என்ன பொருள் நடக்குது இங்க? எனக்கு தெரியலடி. தீபாவி அம்மங்கனி மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு. இதுக்குதான் அந்த அமைதியா இருக்கிறவங்களே நம்ப கூடாதுன்னு சொல்றது. தீபாவி இவளுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சேன். ஆத்தாடி ஆத்தா, மாட்டிக்கிட்டாளா? தயவு செஞ்சு உங்க மூஞ்சி ரியாக்ஷன் எல்லாம் மாத்துங்க, நல்லாவே இல்ல. ஐயோ பாவம். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்கும் அக்காவுக்கு அன்னைக்கே தெரியுமே. நீ இப்போ இத கொண்டுட்டு வந்து இவ்வளவு பிரச்சனை ஆக்குறாங்க. இதை ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க கோவப்படுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு தாக்க சொல்லுவேன். அப்புறம் எதுக்கு அந்த விஷயத்த பண்ணனேன்? அதை பண்ணனாதான் நான் கோவப்படுவேன், மனசு உடைஞ்சு போயிடுவேன் தான் உனக்கு தெரியுதுல. அப்புறம் ஏன் பண்ணன அப்படி? அது இது அக்காவை பத்தி நீ ரொம்ப தப்பா நினைச்சிட்ட. உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இது நீ என்கிட்ட மறைச்சிருந்திருக்க கூடாது. என்கிட்ட அப்பயே சொல்லி இருந்திருக்கணும். அக்கா இன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள சொல்லு, நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். சஞ்சய் எவ்வளவு நல்ல பையன், ஏன் எனக்கு தெரியாதா அது? நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அக்கா எனக்கு எல்லாம் தெரியும். சஞ்சய் ரொம்ப நல்ல பையன். நாளைக்கு நம்ம எல்லாருமே சஞ்சயோட ஊருக்கு போறோம், ஓகேவா? அங்க போய் அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் பேசிட்டு முடிவா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அடுத்து உன் கல்யாணம் வரதான். போதுமா? சந்தோஷமா? அக்கா ரொம்ப பயந்துட்டேங்க. உன் அக்காவை பத்தி உனக்கு தெரியாது? என்னைக்காச்சும் உன் அக்கா உன் மேல கோவப்பட்டிருப்பானா? முதல்ல கண்ணு தொட, சரி. ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பிக்கானா. நாளைக்கு 10 o'clock எல்லாருமே கிளம்பிடுங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் ஸ்டே பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்போ வருவோன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. அதனால அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நம்ம போறது வில்லேஜ். ஸோ அதனால எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க, எது உங்களுக்கு தேவையோ. அக்கா நாங்களும் வரணுமா? நாங்களும் வரணும்னா எல்லாரும் வந்துதான் ஆகணும், வைஷவையும் தாராவையும் தவிர. ஏன்க்கா நாங்க ஏன் வரக்கூடாது? வைஷு சூர்யா கிட்ட இப்பதான் பேசினேன். அவருக்கு எந்தெந்த ஃபைல்ஸ் அப்புறம் அவருக்கு ஸ்கெடியூல்ஸ் எதுவுமே தெரியாதா, எல்லாமே நீ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கியாமே. அதனால நீ நீ இரு, நாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நாங்க கூட்டிக்கிறோம், ஓகேவா? உனக்காக தான் துணைக்கு சாராவையும் நான் விட்டுட்டு போறேன். ஓ அப்படியாக்கா? ஓகேக்கா, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க எல்லாமே நல்லபடியா போய் பேசி முடிச்சுட்டு எங்களை கூப்பிடுங்க. ஓகே வைஷு. அப்புறம் சாரா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? எனக்கு ப்ராப்ளம் தான்க்கா. நான் எப்படி இதை உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கார்த்திகை நான் ஒரு நாள் பார்க்காம இருந்தாலுமே எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்ப அவரும் உங்க கூட வந்தாருன்னா நான் எப்படி அவரை பார்க்காம இருக்குது? இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? என்ன தாரா சொல்லு. அது அது எனக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா, நான் இருக்கிறேன். ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா 2 பேரும் இருங்க. சரிக்கா. ஓகே அப்புறம் என்ன, எல்லாரும் போய் தூங்குங்க நல்லா. காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்பணும். சரிக்கா. நிலா நீ வரீல? என்ன நான் வராமலையா? கண்டிப்பா நான் வருவேன். சரி சரி, நீயும் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. சரிக்கா நான் போறேன். உங்ககிட்ட இத்தனை தடவை சொல்லியிருக்கேன், போயிட்டு வரேன்னு சொல்லணும், போறேன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஓகே ஓகேக்கா, நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து போ. சரிக்கா. ஆமா, ஊருக்கு தான் போறோம்.
அண்ணன் என்னடா? ஆமா, அவன் எங்க? அவன் நல்லா தூங்குறான். ஆனா அவன் ரொம்ப பிஸியா இருக்கானே. அவன் ரொம்ப டயர்டா ஆகி தான் வரான் வீட்டுக்கே. அவனை போய் கூப்பிடுறீங்க. அவனாலயும் வர முடியாது, என்னாலயும் வர முடியாதுண்ணே. என்ன அவன் இப்படி சொல்றான்? ஆமாண்ணே, எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அதுவும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நான் எப்படி வர முடியும்? நாங்க இருக்கோம். நீங்க 4 பேரும் கிளம்புங்க, போயிட்டு வாங்க. நீங்க ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியல. அது நீங்க இன்னும் சொல்லவே இல்ல. ஆனா எங்களால இப்ப வர முடியாது. ஏன்னா எங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. சரி, அப்ப நீங்க இருங்க. நாங்க போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றோம். அண்ணா, ஏன் இன்னும் அப்படியே மூடிக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. இவனுங்க 2 பேர்கிட்டயும் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறானுங்க. விஷயம் தெரிஞ்சப்ப நானும் அப்படிதான்டா நின்றேன். என்னதானே பிரச்சனை? ஆமா, நான் சொன்னதானே தெரியும். நம்ம எல்லாருமே நாளைக்கு ஊருக்கு போறோம். காலையில 10 மணிக்கே எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. எதுக்கு நான் திடீர்னு ஊருக்கு போகணும்? பின்ன நீங்க வந்து வேலையை மட்டும் பார்த்துருந்தா இந்நேரம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு போயிருக்கலாம். ஆனா நீங்க அந்த வேலையை மட்டுமா பார்த்தீங்க? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க. அதனாலதான் இப்போ ஊருக்கு போறோம். ஐயோ, அண்ணனுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சோ? எதுக்கு அண்ணன் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? என்னதானே ஆச்சு? உன் விஷயமா தான் சஞ்சய் போறோம். இது சஞ்சய் விஷயமாவா? ஒருவேளை சஞ்சயும் அதுவும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சோ? ஏன் விஷயமாவா? ஆமா. நீயும் மதுவும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஐயோ, இந்த விஷயம் எப்படி அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு? டேய், வாய மூடுறா. அது வந்து அண்ணன், அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கே மீரா சொல்லிதான் தெரிஞ்சிச்சு. என்னென்ன சொல்றீங்க? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அன்னைக்கு அவங்க பால்கனில ஏதோ பிசினஸ்க்காக பேசிட்டு இருக்கும் போது இவனும் மதுவும் கீழே நின்னு பேசிட்டு இருந்ததை அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு மதுவும் சஞ்சயும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மீரா அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க மதுவோட சந்தோஷம் தான் அவங்களோட சந்தோஷம்ட்டு. அதனால நாளைக்கு ஊருக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பேச போறாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்குமானே? அப்பா அம்மா கிட்ட பேசினா ஐயோ, எனக்கு பெரியம்மாவை நினைக்கும் போதெல்லாம் பயமா இருக்கே. இங்க பாரு, என்ன நடந்தாலும் நாளைக்கு போய் தான் ஆகணும். அதுவும் மீராவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியாது. நாளைக்கு அதனால எல்லாரும் கிளம்பணும். நீங்க 2 பேரும் இருங்க. நாங்க போய் அங்க பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றோம். சரி, எதுவா இருந்தாலும் பார்த்து இருந்துக்கங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு, பயப்படுறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. இதெல்லாம் நீ லவ் பண்றதுக்கு முன்னால யோசிச்சு இருந்திருக்கணும். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வீட்டுக்கு தெரியதானே போகுது. கல்யாணம் தானே பண்ண போற. அது எப்ப நடந்தா என்ன? அதனால நாளைக்கு வா, எதுவா இருந்தாலும் பார்த்துப்போம். சரிண்ணே. நானும் எது நடந்தாலும் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். அதனால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கெல்லாம் இருக்கும்போது. ஆமாண்ணே. சரி, நாளைக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதனால கிளம்பி போயிட்டு வருவோம். சரி. நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. காலைல நேரத்தோட எந்திரிக்கணும். சரிண்ணே. எந்த வேலையை பார்த்தானோ இல்லையோ, ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான். நாளைக்கு ரிசல்ட் தெரியும். டேய், வாய கழுவி தொலைடா. நீ தான் போய் பேசணும் என் அண்ணங்கிற முறையில. தம்பி, எல்லாரும் பேசதான் போறோம். வாங்க, எல்லாருக்கும் செருப்படி காத்துக்கிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல. எல்லாரும் வாங்கிதான் ஆகணும். டேய், ஆமால சஞ்சய், எல்லாருமே செருப்படி வாங்கிதான் ஆகணும். வா, பாத்துப்போம். ஏன்டா போறதுக்கு முன்னாலே பீதியை கிளப்புறீங்க? பண்ணும்போது கூட ஒண்ணும் தெரியல. இப்ப திடீர்னு எல்லாம் முடிவெடுக்கவும் பயமா இருக்குடா. நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்றதுக்குள்ள நீங்களாம் ஒரு முடிவு எடுத்து சொல்றங்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, பாப்போம். பயப்படாத, நான் இருக்கேன். பாத்துக்கலாம். சரிண்ணே. என்ன அம்மா போன அட்டன் பண்ணவே மாட்டாங்க? அப்பப்பப்பா, இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயும் போதுன்னு ஆயிடுது. டெய்லியும் இதே வேலையா இருக்கு. அம்மா போன் அட்டன் பண்ணுங்க. ஏன் சிவா ஏன் இப்ப கால் பண்றான்? அம்மா அட்டன் பண்ணுங்கம்மா. சொல்றா சிவா, ஏன் இப்ப கால் பண்ணிருக்க? என்னாச்சு? பெரியம்மா போன் அட்டன் பண்ணல என்ன? அதெல்லாம் இல்லம்மா, உங்ககிட்ட தான் நான் பேசணும். அதுக்காக தான் கால் பண்ணனேன். என்னடா ஆச்சு, சொல்லு. அது ஒன்றும் இல்லை. நாளைக்கு நான், சிவா, கார்த்திக், சரண் 4 பேருமே ஊருக்கு வரோம். ஏன் திடீர்னு வரீங்க? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை தாம்மா, ஆனால் இப்போ இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். டேய், எதுக்குடா நான் பயமுறுத்துறேன்? என்னன்னு தான் சொல்லண்டா. அம்மா, இங்கே சஞ்சய் வந்து என்னத்த பண்ணி தொலைஞ்சா அவன், சொல்லு. அம்மா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். மீரான ஒரு பிஸ்னஸ் உமன். சொல்லப்போனால் அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா.
பார்க்கதான் ரொம்ப கோவக்காரங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா குழந்தை மாதிரி. சரி, இப்ப என்ன ஆச்சு? அவங்களுக்கு 4 தங்கச்சிங்க இருக்காங்கம்மா. நாங்க எல்லாம் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கோம். இப்போ என்னன்னா, அவங்களுடைய தங்கச்சி மதுன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் சஞ்சயும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? உங்க அப்பாக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுமா? உங்க பெரியம்மாக்கு தெரிஞ்சாலே போதும்டா, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, இவனுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை அசிங்கப்படுத்த தான் போறானுங்கன்ட்டு. இப்போ அதுக்கு அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுதுல்ல. அம்மா, பெரியம்மா அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்கம்மா. நாளைக்கு வர அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்கம்மா. அதுக்காக தான் உங்களுக்கு முன்கூட்டியே ஃபோன் அடிச்சு சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கெல்லாம் ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. 6 பொண்ணுங்க, ஓகேவா? ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்பா கிட்ட நீங்க முழுசா சொல்லுவீங்களோ இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நாளைக்கு பசங்க வரானுங்களாம், கூட இத்தனை பேர் வராங்களான்ட்டு சொல்லுங்க. வந்து நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும். டேய் சிவா, எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்குடா. இந்த சஞ்சய் பையன் ஏன்டா இப்படிலாம் பண்ணனா? அம்மா, என்னம்மா பண்றது? அமைஞ்சிருச்சு அப்படி. அதுவும் இல்லாம கண்டிப்பா உனக்கு அந்த பொண்ணையும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ஏத்த பொண்ணு தெரியுமா? வாயே பேசாது, அவ்வளோ அமைதியான பொண்ணு. அமைதியான பொண்ணுன்னு சொல்றேன், இந்த வேலை பார்த்துருக்கு. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு ஏதாச்சும் நான் பேசுறதுக்கு எதிர்மாறாவே பேசிட்டு இருக்காதீங்க. போய் மத்த வேலையை பாருங்க, நாளைக்கு நாங்க வருவோம். ஓகேவா? எதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். வந்து நான் பேசிக்கிறேன், நீங்க எந்த கவலையும் படாதீங்க. சரிடா, என்னன்னு வந்து பார்த்துக்க. எனக்கு பயமா இருக்கு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஓனர் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல அந்த பொண்ணுங்கெல்லாம் பற்றி. அதனால இப்படி சொல்லிடுறேன். எனக்கு பயமா இருக்குண்ணா. சரி சரிம்மா, நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சு ரூம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிடுங்க. ம், சரிடா. சரி வாங்கி. ம், சரிம்மா. ஐயோ, என்ன கொடுமை இது! இந்த சஞ்சய் பையன் இருக்கானே, அவன்கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். இது மாதிரி வேணா பார்த்து வச்சிருக்கான். இப்போ கார்த்திக்கு வேற நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஐயோ, சிவாஜிட்ட இதை சொல்ல மறந்துட்டோமே. சரி விடு, அதான் நாளைக்கு எல்லாம் வரானுங்களா, அப்படியே சொல்லிப்போம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பயமா இருக்கு எனக்கு.